வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து நீச்ச அமைப்பிலிருந்து 11ஆம் இடமான மேசத்திற்கு பெயர்ச்சடைகிறாரு. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். நீச்சத்திலிருந்து அவர் விலகி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வந்து அமர்றாரு. லாபம், அதாவது வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, தனலாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். மூத்தோர் வகையில் அனுகூலமான ஒரு அமைப்பு உண்டாகிறது. அதே போல் 11க்குடைய செவ்வாயும் இங்கே நீச்சபங்க அமைப்பில் அமர்றார். உங்களுடைய 2ஆம் இடத்தில் சந்திரன் வலுப்பெற்று 4, 5ஆம் இடத்தில் அமர்வது என்பது இந்த வாரத்தை காட்டிலும் தனப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கடந்த வாரம் தேவையில்லாத மன சஞ்சலங்கள், அதே போல் தொழில் அமைப்புகள் சரியில்லாத ஒரு சூழல். தொழில் அமைப்புகள் சரியில்லைனாலும் கூட யாராவது ஒரு உதவியின் மூலயமாக தொழில் அமைப்புகள் கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மந்தமான ஒரு சூழலில் இருந்தது. மன ரீதியிலையும் உடல் ரீதியிலும் அடுத்தவர்களுடைய தயவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போது மன ரீதியில் ஒரு தெளிவான ஒரு அமைப்பு உண்டாகும். உங்கள் மன தேக்க குறையும். அதே போல் நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை செய்யணுன்ட்டு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்புகள் இந்த வாரம் நிறைவேறும். சந்திரன் பலமாக இந்த வாரத்தில் இருப்பதனால, வளர்ப்பிறை சந்திரனால குடும்பத்திலும் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதே போல் சுக்கிரன் 5க்குடையவரும் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமைவது என்பது இப்போது தொழில் அமைப்புகளில் ஒரு சாதகமான அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இப்போது உண்டாக போகிறதுங்க. அதுபோல் உங்களுடைய ராசிக்கு 7க்குடையவர் இங்கே பலமாக அமர்ந்திருப்பதும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த சில சச்சரவுகள் நீங்கி இப்போது கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைவதனால மிதுனம் ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனியும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. 8க்கும் 9க்குடையவர் என்பதனால தகப்பன் வழி மூலயமாக வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதே போல் படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த வாரம் புதன் 4க்குடையவராக வரதனால அவர் நீச்சத்திலிருந்து இப்போது அவர் 11ஆம் இடத்தில் அமர்வது என்பது ஒரு சாதகமான ஒரு படிக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அடுத்ததாக கடகம் ராசியில் வாரம் ராசி பலனில் சந்திப்பன் முன்புகளே. நன்றி, வாழ்த்துக்கள்.